ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலையில் தூங்கி ஏந்திச்சா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கை கால் வலி, இடுப்பு வலி இப்படி வலியால் அவஸ்தைப்படுறவங்க, அப்புறம் எனக்கு என்ன தான் வேலை செஞ்சாலும் பசியே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக ஒரு முறையாச்சும் இந்த பிரண்டை தொக்கை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு கட் அளவுக்கு நான் மார்க்கெட்டில் தான் பிரண்டை வாங்கினேன். நல்லா இந்த ஓரங்களில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பிரண்டை நார் எடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வேணுன்னா சொல்லுங்கள், இன்னொரு வீடியோவில் போடுறேன். அதை இப்போ ஒரு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வானல் சூடு பண்ணதுக்கப்புறம் நான் ஆஞ்சி வச்சுருந்த பிரண்டை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். பிரண்டையில் நார்மலாகவே லைட்டாக அந்த ஒரு அரிப்பு தன்மை மாதிரி இருக்கும். நம்ம ஆயிரப்போ கூட நார் எடுக்கும் பொழுது கையில் எண்ணெயெல்லாம் தடவிட்டு தான் ஆயிடணும், இல்லைன்னா முணுன்னு அரிக்க ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் போகிறதுக்காக முதல்ல பிரண்டையை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணும் பொழுது அந்த பிரண்டையோட கலரெல்லாம் மாறி பாருங்கள், நல்லா வெந்த மாதிரி அந்த லைட் க்ரீனாக மாறுது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே எண்ணெயிலேயே இன்றைக்கி நான் ஒரு 20 போல் சின்ன வெங்காயம், ஒரு நல்ல ஒரு பெரிய 3 கட்டி பூண்டு எல்லாத்தையுமே உரித்து இதில் ஒன்றா சேர்த்துக்க போகிறேன். பூண்டு நார்மலாக ஒரு 20-25 பல்லுன்னு கூட வச்சுக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் 3 பூண்டை முழுசாக எடுத்து உரித்தேன். இப்போ இது எல்லாத்தையும் அதே எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பூண்டோடைய பச்சை வாசனை கொஞ்சம் ஓரளவுக்கு போனதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு மிளகாய் சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு 5 வரமிளகாய், ஒரு 4 காஷ்மீர் சில்லி சேர்த்துருக்கிறேன். காஷ்மீர் மிளகாய் அவ்வளோவா காரம் இருக்காது, ஆனால் நல்ல கலர் கொடுக்கும். நம்ம நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாய் போட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூட்லேயே இருந்தால் போதும். ரொம்ப நேரம் வதங்கிடுச்சுன்னா அதோடைய காரம் போயிடும். அப்புறம் நமக்கு தொக்கு காரம் அவ்வளோவா இருக்காது, அதுக்காக. இப்போ இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இது மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைக்கணும். முதல்ல பிரண்டை மட்டும் தனியாக பொறுக்கி எடுத்து அரைச்சிக்கோங்க. பிரண்டை போட்டு மிளகாய் அது கூட நல்லா ஒரு மீடியம் சைஸ்க்கு மேலேயே இருக்கிற லெமன் மாதிரி இருக்கிற புளியை கொஞ்சம் தான் கிள்ளி இதில் சேர்த்துக்கிறேன். புளி, மிளகாய், பிரண்டை இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் தெளித்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா பிரண்டை அரைக்கும் பொழுது நாராக உரியும். நம்ம பூண்டு வெங்காயத்தோடய சேர்த்து அரைச்சோம்னா அவ்வளோவா அரைப்படாது. நம்ம பிரண்டையை முதல்ல அரைச்சிட்டு அப்புறம் பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ எடுத்து காட்டினேன் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு அந்த நாரெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம மிக்சியில் விட்டு அரைக்க நாரெல்லாம் சின்னதாக கட் ஆகிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைஞ்சிரும். இப்போது நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், பூண்டு இதையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதே வானில் திரும்ப சூடு பண்ணிக்கோங்க. நம்ம தொக்கு தான் செய்ய போகிறோம், அதனால் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி எனக்கு எப்படி ஒரு 3 நாள்லலாம் இது காலி ஆகிடும். அதனால் நான் ஓரளவுக்கு நார்மலாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண போகிறோம், மாதக்கணக்கில் ஊறுகாய் மாதிரி தொக்கு வச்சு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அரைச்சி வச்சு இந்த தொக்கையும் அதுக்குள்ளே உள்ள தூக்கி போட்டாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் டேஸ்ட் பார்த்தேன், காரம் இன்னும் கூட எனக்கு போட்டால் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நமக்கு என்ன வேணுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த தொக்கில் புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் சுருக்குன்னு இருந்தால் தான் நம்ம சுடுசாதத்தில் போட்டு சாப்பிடும் பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த எண்ணெயில் போட்டு வதக்கிட்டே ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு சட்டியில் ஒட்டாமல் தொக்கு நல்லா சுருண்டு வதங்கி வரும். அதில் இருக்கிற ஈரப்பசையெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் ஒரு கிளாஸ்லேயோ இல்லைனா டப்பாவிலையோ போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.